பெரியார் வாழ்க, அம்பேத்கர் வாழ்க, மார்க்ஸ் வாழ்க, தலைவர் திருமா வாழ்க. எம் அண்ணா, இதயம் அண்ணா. தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், சொல்லாற்றல் சுவமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார், அன்னை என்பார், அருள்மொழி காவல் என்பார், அரசியல்வாதி என்பார், அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர், நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்று அவர் அன்னை பெயரும் தந்தார் என்று கலைஞர் அவர்கள் நமக்கு அண்ணாவுக்காக எழுதிய அந்த வரிகளை சொல்லி இந்த உரையை துவங்குகிறேன். அண்ணா அப்படின்னு சொன்னதுமே அண்ணாவுடைய நினைவு நாள். இந்த நினைவு நாளில் அண்ணா அப்படின்ற பெயரை மட்டும் நம்ம நினைவில் வச்சுக்கிட்டா போதுமானு கேட்டால் இல்லை. அண்ணா நம்மக்கிட்ட விட்டுட்டு போன கொள்கைகளையும் நமக்காக விட்டுட்டு போன பணிகளையும் நம்ம நினைவு கூறுவது அவசியம்னு நினைக்கிறேன். முதல்ல அண்ணா அப்படின்னு சொன்னதுமே எனக்கு என்ன நினைவு வரும் அப்படின்னா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இப்போ அண்ணாவை தெரிந்தோருக்கும் அண்ணாவை வாசித்தோருக்கும் கண்டிப்பாக இந்த 3 சொல் மந்திரமாகவும் இந்த 3 சொல் ஏன் அவசியம் அப்படின்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் நிறைய பேருக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன். கடமை தவறினா என்ன ஆகும் அப்படின்னா, காலம் முழுக்க கால்களையே பார்த்து பார்த்து எப்படியாவது அரியாசனம் ஏறிவிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் அவருடைய கடமை தவறியதுனால தான் 13 உயிர்கள் சுட்டு தள்ளப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த 13 உயிர்களை தாண்டி இன்றைக்கி நம்ம வீட்டு பிள்ளைங்க மருத்துவ மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னா நீட் அப்படின்ற ஒரு கடுமையான விலங்குகளை தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. இதற்கு காரணம் அண்ணா சொல்லிய அந்த கடமை அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அது துளியும் இல்லாதது தான். அடுத்தது கண்ணியம். இந்த கண்ணியம் அப்படின்னு சொன்னாவே எனக்கு இந்த சீமான் அப்படின்ற அந்த நாய் தான் நினைவிற்கு வரும். இந்த சீமான் அப்படின்ற நாய் போகும் இடமெல்லாம் அதுக்கு சீரழிவு தான். எல்லாருமே, தோழர் மனோஜா இருக்கட்டும், தோழர் மைனராக இருக்கட்டும், எல்லாரும் தொடர்ந்து இப்படி பேசுகிறாங்க இல்லையா. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சீமான் அப்படின்ற அந்த நாயை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிறது உண்டு, இந்த மாதிரி அவர் நிறைய வாசிக்கிறாரு, நிறைய படிக்கிறார். எல்லாத்தையும் படிச்சியே அண்ணா சொல்ல அந்த ஒத்த சொல்ல நீ நினைவு வச்சிருக்கிறியா? கண்ணியம் குறையாமல் நீ பேசியிருந்தன்னா, நாகரீக அரசியல் செஞ்சிருந்தன்னா உனக்கு இந்த நிலை வந்திருக்குமா? தோழர்களே, நினைவு வச்சுப்போம். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக அந்த அண்ணா சொன்ன அந்த 3 சொற்களையும் நம்மளுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம அதை பின்பற்றணும். அடுத்து கட்டுப்பாடு. இந்த சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி நடுங்குது. ஏன் அப்படின்னா, சராசரியாக மனிதர்களுக்கு ஒரு விதி இருக்குது, இதுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ கல்லூரிக்கு படிக்க போகிற இடத்துல நீ இத்தனை மணி நேரம் தான் இங்கே இருக்கணும், ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். இது எதையுமே என்னால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லி டிஸ்கண்டினியூ ஆகி ஒருத்தர் வெளியே வராரு. சரி, டிஸ்கண்டினியூ ஆகிட்டேன். சமூகத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு இல்லையா. நீ ஒரு கூட்டம் நடத்த போகிற, ஒரு மாநாடு நடத்த போகிறேன்னா அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அதெல்லாம் நான் பின்பற்ற மாட்டேன். நான் ஒரு தேவதூதன், எனக்காக எத்தனை உயிர்கள் வேண்டுமானாலும் இங்கு மாண்டு போகலாம்னு திமிரில் ஒரு சமூகத்துக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடோ இல்லை காவல்துறை சொல்லிய கட்டுப்பாடுகளையோ பின்பற்றாதனால 41 உயிர்கள். அந்த உயிர்களுக்கு தெரியுமா, நம்ம தலைவரை பார்க்க போகிறோம். அதுலேயும் பச்சிலம் குழந்தைகள் எனக்கு அதை சொல்லும் போது ஏன் நடுங்குதுன்னு சொன்னேன்னா, அந்த குழந்தைகளுடைய தாடை உடஞ்சி போய் அந்த குழந்தை இறந்து போகுது. அது தெரியுமா? நம்ம விஜய் பார்க்க செத்து போனோம், இல்லை இன்னொரு குழந்தைக்கு நெஞ்செலும்பு முறிஞ்சு அது இதயத்தில் குத்தி குழந்தை செத்து போகுது. இதெல்லாம் எதனால் அப்படின்னா, நீ என்ன வேணால் படிச்சுக்கோ, ஆனால் என்றைக்குமே நமக்கு மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் சொல்லியது என்ன, அவங்களுடைய வழியை நம்ம பின்பற்றணும். இப்போ சொல்கிறாங்க அவங்க வார்த்தைக்கு வார்த்தை, நாங்கள் அண்ணாவை போல் ஆட்சி அமைப்போம்ன்றாங்க. அண்ணா சொன்ன இந்த 3 சொல்லையே உங்களாலலாம் காப்பாற்ற முடியலையே, நீங்கள் அண்ணாவை போன்று ஆட்சி அமைக்க வருகிறீர்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா, அண்ணாவோட வாழ்க்கையை எனக்கு இப்போது இந்த உரையை என்னை ஆற்றுறதுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் கொஞ்சம் அண்ணாவை இப்போ தான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ணாவுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை வாசித்தேன். அதில் ஆதி திராவிடர் கோயில் நுழைவுக்காக அண்ணா கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு தான் கடவுளுக்குள்ளே இருக்கிற அந்த சிலை மேலே நம்பிக்கை இல்லையே, என்ன அக்கறை, எதுக்கு அவங்க உள்ளே போகணுன்னு நீங்கள் இவ்வளவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அண்ணா சொல்கிறாரு, இது வெறுமனே பக்தி உணர்ச்சிக்காக வந்த பிரச்சனை இல்லைங்க, இது அவங்களுடைய உரிமை பிரச்சனை, சமத்துவ உரிமை, உணர்வு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்களுக்கு ஏன் அது அவசியம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இன்னொன்னையும் சேர்த்து சொல்கிறாரு, இந்த வாத திறமைகளெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய, ஏன்னா இன்றைக்கி சீமான் போன்ற சிலரெல்லாம்
அப்படி கேட்கும்போது நமக்குமே எங்கள் வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் அப்படி ரத்தம் சூடிடும். அண்ணா எப்படி பேசுகிறாரு பாரு, இந்த அரசாங்கத்தை எதிர்த்து என்னென்ன கேள்வி கேட்குறாருன்னு தோணும். ஒரு 5 நிமிஷம் நீ உட்காந்து யோசிச்சு பார்த்தனா அதெல்லாம் காணல் நீராக காணாமல் போயிடும். என்னடா அர்த்தமற்ற பேச்சாக இருக்குது அப்படின்னு தோணிடும். அப்படி அண்ணா சொல்கிறாரு, இந்த வாத திறமைகளால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை யாரும் பறிக்கக்கூடாது, அவர்கள் கோயிலுக்குள்ளே செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னார். அண்ணா இன்றும் அண்ணா தான் ஆள்கிறார்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, we are not allowing, we will face the consequences அப்படின்னு அங்கே ஒரு போலீஸ்காரர் திருப்பரங்குன்றம்க்கு கீழே நின்று சொன்னார். அதுதான் சாட்சி இங்கு இன்றும் அண்ணாவின் ஆட்சி தான் நடக்கிறது அப்படின்றதுக்கு. இப்போது அண்ணா வழியில் தான் நான் வந்து பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நம்ம விஜயை பற்றி யோசித்து பார்த்தோன்னா, ஆணவ படுகொலையை பற்றி இன்னைக்கு வரைக்கும் மூச்சு காட்டலை. இது வரைக்குமே கவின் ஆணவ படுகொலையை பற்றி பேசிடுவாரா, நம்ம முற்போக்கு தோழர்கள் எல்லாம் அவரை ஆதரிச்சிருவாங்களான்னு நானும் கூட கேள்விக்குறியோடு தான் இருக்கேன். ஆனால் இப்போது வரை அவருக்கு அந்த பேசுறதுக்கான தைரியம் வரலை. சரி, இப்போது மதம் சார்ந்து சாதி சார்ந்து இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் டஃப்பு தான். ஏன்னா காலேஜில் டிஸ்கண்டினியூ ஆனவரில்ல, அதனால சிம்பிளாக சில விஷயம் அண்ணா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள்லேயே கேட்போம். இப்போது அண்ணா கிட்ட ஒரு சமயத்தில் கேட்குறாங்க, பெரியார் உங்களை வந்து விமர்சித்தாங்களே, உங்களுக்கு வந்து நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க, உங்களுக்கு வருத்தம் இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணா பதில் சொல்கிறாரு, இதுவரை பெரியார் என்னை பல முறை வாழ்த்தி இருக்கிறார். இப்போது பெரியார் வந்து என்னை திட்டுறாரு. இந்த திட்டியதில் நீங்கள் அவர் வாழ்த்தினது இருக்கும் இல்லையா, அந்த வாழ்த்தினதோடு இந்த திட்டினதை வந்து கழிச்சிங்கன்னா இன்னும் அவர் என்னை வாழ்த்தியது வந்து இன்னும் நிறைய இருக்குது, அதனால் இருக்கட்டும் பரவாயில்லை அப்படின்னு தான் அண்ணா சொன்னார். இன்னொரு இடத்துல பாரதிதாசன் அவர்கள் வந்து நம்ம பாவேந்தர் அவர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, உங்களை ரொம்ப விமர்சிக்கிறாங்களே, இதுக்கெலாம் நீங்கள் பதில் பேச மாட்டிங்களா அப்படின்னு அண்ணா கிட்ட கேட்குறாங்க. அண்ணா சொல்கிறாரு, கவிஞர்களுடைய இயல்பே அது தானே, கோவப்படுவாங்க, நம்மளை விமர்சிப்பாங்க, அதனால பரவாயில்லை போ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவர் வந்து அதையும் கடந்துக்கிறார். அதில் அவங்க சொன்ன நற்கருத்துக்களையும் தேவையான விஷயங்களையும் எடுத்துக்கிறார். இப்போது ஏன் இந்த சிம்பிள் டாஸ்க்கை வந்து விஜய் அண்ணாக்கு நகர்த்தினேன்னா, ரொம்ப வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஸ்லீவை மடக்கிட்டு இதுவரை ஒரு முறை கூட தேர்தலை வந்து சந்திக்கிறதுக்கான தைரியம் இல்லாத ஒரு கோழை ஸ்லீவை மடித்து விட்டுட்டு எப்பெல்லாம் கேமரா ஆன் பண்ணுறாங்களோ அப்பெல்லாம் சிஎம் சார், சிஎம் அங்கிள் அப்படின்னு பேசுகிறது. இவ்வளவு பேசுறியே நீ வந்து, நான் ஏன் இதுக்கு முன்னாடி அண்ணாவை சொன்னேன்னா, நமக்கு மூத்தோர் இருப்பாங்க, அவங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சொல்லுவாங்க, சில அரசியல் பாடங்களை சொல்லுவாங்க, சிலது நமக்கு வந்து நன்மை பயக்கிறதா இருக்கும், சிலது வந்து நம்மளை பின்னாடி இல்லை இது தப்பாக இருந்திருக்குமோ அப்படின்னு யோசிக்க வைக்கும். அதை கேட்டுக்கணும். நமக்கு கேட்குற பக்கம் இல்லை, பெற்றவங்க சொன்னதையாவது கேட்டிருக்கணும் இல்லையா. பெற்றவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, போலீஸ் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, அந்த விஜய் அவர்கள்கிட்ட இப்போ கடைசி படம் சென்சாரு பிரச்சனை சொல்லலாம் இல்லை, ஸ்லீவை மடக்கி விட்டு பிஎம் சார், பிஎம் அங்கிள், உங்களை பார்த்தா என்ன பயமா, நான் வந்து ஆஃபீஸில் தான் இருப்பேன்னு சொல்லலாம் இல்லை. ஆனால் அதை சொல்கிறதுக்கு கூட அவருக்கு கஷ்டம். இன்னொன்று, எனக்கு இது வாசிக்கும் போது ரொம்ப, ஏன்னா எனக்கு நிறைய அரசியல் சார்ந்து நான் இப்போ தான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். அதுலேயும் குறிப்பிட்டு இந்த வருடம் தான் அண்ணா எழுதிய எல்லா புத்தகங்களையும் வாசிச்சிடணும். ஒரு 76 டைட்டில் இருக்குது அண்ணாவுடைய எழுத்துக்கள் என்கிட்ட, வாசிச்சிடணும் அப்படின்னு வாசிக்கும்போது அண்ணாவுடைய அந்த பொறுப்பு உணர்ச்சி இருக்கு இல்லையா, அது வந்து யாருக்குமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை பற்றி வாசிக்கும் போதே இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது. முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் வந்து திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் நடைப்பயணம் மேற்கொண்டு தான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. காச நோய் வந்துடுது. இப்போ வந்து அந்த மருத்துவ செலவுக்கு காசு வேணும். அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய அந்த கழக தோழர்களே, கழகத்தில் இருக்கக்கூடிய தம்பிகளே, உங்களோட மாவட்டத்துக்கு வந்து நான் பேசணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் பட்டுக்கோட்டை அழகிரி அவர்களுக்கு 100 ரூபாய் அனுப்பிட்டு அந்த காசோலை எனக்கு அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் உங்கள் மாவட்டத்தில் வந்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இன்னொரு விஷயத்தையும் நான் இதை பற்றி வாசிக்கும் போது தேடும்போது தான் தெரிஞ்சுது. அண்ணா வழியில் ஆட்சி வந்து நாங்கள் செய்வோம், இனிமேல் நாங்கள் அரசியலில் சீர்திருத்தம் செய்வோம்னு விஜய் பேசுகிறாரே, உண்மையில் அண்ணா அன்னைக்கு செய்தது மாதிரி இன்னைக்கு இது வந்து வெறும் பெருமைக்காக அல்ல, இந்த மேடைக்காக அல்ல. உதயண்ணா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க ஆட்சியில், அவங்களுடைய இந்த ஆட்சியில் கடந்த 2023 வரைக்குமே அந்த டேட்டா வந்து 23 வரைக்கும் தான் இருக்குது. அந்த டேட்டாவில் அவங்க சொல்கிறாங்க, எங்கெல்லாம் உதயநிதி அண்ணா வந்து போய் மேடை போட்டு பேச போகிறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் சொல்லியிருக்கிறாங்க, மூத்த உடன்பிறப்புகள் யாராவது உங்கள் மாவட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான
பொற்கிளியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் உங்கள் மாவட்டத்தில் வந்து பேசுவேன் அப்படின்னு உதயநிதி அண்ணா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை செயல்படுத்தவும் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கான டேட்டா தான் அந்த 2023 வரைக்கும் அது நடைபெற்றது. எவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் ஆயிருக்கு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன கேட்குறேன்னா, அண்ணா வழின்னு பேசுகிற நீ 41 பேர் செத்து போயிட்டாங்களே, இப்படி 30 பேர் செத்து போயிட்டாங்களேன்னு ஏர்போர்ட்டில் பின்னாடி ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்க்காம பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடி போன நீ அண்ணாவை போல் ஆட்சி நடத்துவியா? இங்கே இருக்கிற ஆட்சியை கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல உனக்கு யோகிதை இருக்குதா, மனிதாபிமானம் இருக்குதா அப்படின்னு அவரை பார்த்து நம்ம கேட்கணும். அடுத்தது, நேற்று ஏதோ திருக்குறள் சொன்னாராம். எனக்கு வர சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா திருக்குறள் அப்படின்றது குறைஞ்சபட்சம் நீ கேள்விக்கு தான் பேசுகிற, அதையாவது கொஞ்சம் ரசிக்கிற அளவுக்கு சொல்லலாம் இல்லை? அப்போது அதை பற்றி கேள்விப்பட்டதுமே அன்பழகன் இருக்கிறாங்க இல்லையா, பேராசிரியர் அன்பழகன் வந்து நம்ம அண்ணா அவர்களுடைய உரையை பற்றி ஒரு புது குறள் ஒன்று எழுதியிருக்கிறார். குழலினிது யாழினிது என்பனம் அண்ணா பொழிய முறை கேளாதவர் அப்படின்னு சொல்கிறாரு. இது உண்மைதானே? அண்ணாவுடைய உரைகளை எடுத்து வாசித்து பார்த்தா தான் தெரியும். இன்றைக்கும் இத்தனை வருஷம் கழித்து அண்ணா மட்டும் இல்லை, கலைஞரோடதுமே எனக்கு வந்து ஆச்சரியமே என்னென்னா, கலைஞர் அவர்களுடைய உரையை வந்து இத்தனை வருஷம் கழித்து 2 தொகுதியாக வெளியிட்டிருக்கிறாங்க புத்தகம், அவருடைய எல்லா உரையும். இன்றைக்கி நான் எடுத்து வாசித்து பார்த்தாலும் அதில் தமிழ் மனம் அப்படி இருக்குது, அதில் இலக்கிய நடை இருக்குது, அவர் நிறைய விஷயங்களை அறிமுகப்படுத்துகிறாரு. ஆனால் யோசிச்சு பாருங்க, சும்மா ஒரு மேடை இல்லை ஒரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம சீமான் அந்த நாய் இருக்கு இல்லையா, அந்த நாய் பேசுகிறத ஒரு சின்ன பிட் நோட்டீஸில் அடித்து வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது வாசித்து பார்க்க முடியுமா? அந்த வீடியோவை அவர் பேசுகிற அந்த வீடியோ போட்டு கேட்க முடியுமா? காதால் கேட்க முடியுமா? குழந்தைங்களை வச்சுட்டு கேட்க முடியுமா அப்படின்னு சிந்தித்து பாருங்கள். அடுத்து, இது வந்து கண்டிப்பாக நான் இங்கே வாசிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அண்ணா சொன்னது தான், ஐ கிளைம் சார் டு கம் ஃப்ரம் அ கண்ட்ரி apart in India now, but which I think is of a different stock, not necessarily antagonistic. I belong to the Dravidian stock. I am proud to call myself a Dravidian. That does not mean that I am against a Bengali or a Maharashtrian or a Gujarati. As Robert Burns has stated, a man is a man for all that. I say that I belong to the Dravidian stock, and that is only because I consider that the Dravidians have got something concrete, something distinct, something different to offer to the nation at large. Therefore, it is that we want self-determination. அதாவது என்னென்னா, தன்னை திராவிடியன் ஸ்டாக் அந்த இதெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு கடைசியில் அவர் கேட்குறது என்னென்னா, சுய நிர்ணய உரிமை வேணும்னு அண்ணா கேட்குறார். இப்போது இந்த கேள்வியும் நம்ம கத்துக்குட்டி இல்லை அணில்குட்டிக்கு தான். அந்த அணில்குட்டிக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சது என்னென்னா, உங்களுக்கு திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய வார்த்தை கஷ்டம். காலேஜ் ட்ராப் அவுட் இல்லையா, வராது. ஆரியம் வராது, பார்ப்பனியம் வரவே வராது. சரி, இது எல்லாத்துக்கும் நான் வந்து உனக்கு கன்செஷன் கொடுத்துட்றேன், இந்த பிஎம் அங்கிள்னு மட்டும் பேசு, நாளைக்கு நானே வந்து அதுக்கப்புறமா நீ என்னென்ன பேசுகிற அப்படின்றத கேட்குறேன், சரியா? அடுத்து, இந்த இடத்துலையும் நான் இங்கே வந்து சொல்லிக்க விரும்பினது என்ன அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் அண்ணா ஆரம்பித்து வைத்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உதயண்ணா தான் சொல்கிறார், சனாதானத்தை ஒழிப்போம் அப்படின்னு தைரியமாக பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் வெறுமனே சனாதானத்தை ஒழிப்போம்னு சொல்லலை, டெங்கு மாதிரி மலேரியா மாதிரி சனாதானத்தை ஒழிப்போம் அப்படின்னு பேசுகிறாரு. உன் வயசு தானே இருக்கும், பேசலாம்ல அணில்குட்டி, ஆனால் அதை பேச மாட்டாங்க. இன்னொன்று, கொள்கை தலைவர் அப்படிங்கும்போது பெரியாரை விட்டு அண்ணா வெளியே வந்துட்டாரே அப்படின்னு சொன்னாலும், அண்ணா தன்னுடைய கடைசி மூச்சு வரை அவர் சொன்னதும் செய்ததும் என்னன்னா, கண்டதும் பெரியாரை கொண்டதும் பெரியாரை அப்படின்னு தான் கடைசி வரைக்கும் தன்னுடைய தலைவர் பெரியார் தான் அப்படின்றதுல எந்த மாற்றமுமே ஏற்படலை. ஆனால் பாருங்கள், நம்மளோட இந்த அணில்குட்டிக்கு ப்ரெஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதே கஷ்டம், அடுத்து இந்த ஆச்சரிய குறிகளை வந்து மெயின்டைன் பண்ணுறது அதை விட கஷ்டம். ஆனால் இது எல்லாமே உனக்கு வந்து மற்றவங்கள வச்சு மெயின்டைன் பண்ணுறது கொள்கை தலைவர் தானே, அது எத்தனை தடவை மாற்றுவேன். ஒரு மேடையில் அவரோட கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் திராவிடம்னு பேசுகிறீங்க, தமிழ் தேசியம்னு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைங்க அது மக்கள் சொல்கிறாங்க அதனால நானும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் கொள்கை தலைவர்களை பற்றியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அணில்குட்டி அப்படின்ற பாடத்தை நம்ம இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ சமீப காலத்தில் இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வரும், சொல்கிறவன் எவன்டா அப்படின்னு பார்த்தா, ஏன்னா அந்த தமிழ் தேசியம்னு பேசுகிறதுல இங்கே தப்பே கிடையாது, தமிழ் தேசியம் பேசப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அதை பேசுகிறவன் எவன்னு பார்க்கும்போது தான் அப்படி பத்திக்கிட்டு வருது. ஏன்னா முதல்ல ஆரியமாயின்னு புத்தகம் போட்டது யார்? அதை தடை பண்ணும்போதும் அதை பரவாயில்லை தடை பண்ணுவியா பண்ணு, ஆனாலும் நான் பேசுவேன்னு தொடர்ந்து எழுதுனது யார்? அண்ணா. ஆனால் நீங்கள் எங்களை எதிர்த்து நீ தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு சீமான் தேசியம், இந்த நாய் தேசியம் பேசிகிட்டு இருக்கப்பா நீ.
அது மட்டும் இல்லாமல் தீப்பரவட்டும் சமீபத்தில் எல்லோரும் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வந்து ரொம்ப ஆர்வத்தில் தீப்பரவட்டும் வாசித்தேன். அதில் வந்து அண்ணா சொல்கிறார், கம்பராமாயணமும் பெரிய புராணமும் ஏன் எரிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்கான விளக்கத்தை தான் தொடர்ந்து விவாதமாக போகுது. கடைசியில் ஒத்துக்கிறாங்க. ஆப்போசிட்டில் விவாதம் பண்ண வரவங்க எல்லாருமே, நீங்கள் சொல்கிறது சரி, ஆனால் அதை தீயில போட்டு எரிக்க வேண்டாம், அதை பற்றின கருத்துக்களை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையில் அண்ணா பற்ற வைத்த அந்த தீ இன்றைக்கும் நமக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா அந்த கம்ப ராமாயணத்தில் வரானே அந்த காமுகன் ராமன் அப்படின்றது, அதனால தான் கம்பரசம் வாசிச்சிங்கன்னா தெரியும், அண்ணா வந்து நமக்கு தோல் உரித்து காமிச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க கம்பருடைய இதில் வந்து கவிநயம் அப்படி அவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்னு. நானும் வாசிச்சிருக்கிறேன். ஆனால் அண்ணா சொன்னது போன்று அந்த மொழி அப்படின்றதெல்லாம் தாண்டி அதில் நீ என்ன கருத்து சொல்ல வரேன்னு இருக்கு இல்லையா, அந்த கருத்தால் இன்னைக்கு ராமன் அப்படின்ற ஒரு கயவனுக்கு ஆலயம் அமைக்க அயோத்தியாவில் அவ்வளவு பெரிய கலவரம். இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கூட இங்கேருந்து காசு அனுப்பி வச்சாங்க. ஒரு வேளை அண்ணா பற்ற வைத்த தீ தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்திருந்தது, தொடர்ந்து நம்ம அந்த கருத்துக்களை பேசிக்கொண்டே இருந்திருந்தோம்னா ஒரு வேளை இன்றைக்கு அயோத்தியில் ராமன் இல்லாமல் போயிருந்திருக்கலாம். அதனால் எனக்கு இன்னும் ஒரு சில புத்தகங்களை மட்டும் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கக்கூடிய தோழர்கள் வாசிச்சுடுங்க. ஆரியமாயை, கம்பரசம், ரங்கோன் ராதா, தம்பிக்கு அண்ணாவின் கடிதங்கள், கண்ணாயிரத்தின் உலகம், பார்வதி பிஏ, வேலைக்காரி, சந்திரமோகன், நல்ல தீர்ப்பு, வர்ணாசிரமம் போன்ற அண்ணாவுடைய எழுத்துக்கள் வந்து நம்ம எல்லாருமே தொடர்ந்து வாசிக்கணும். இன்னொன்று, இந்த குடும்ப ஆட்சின்றது வந்து நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். இப்போ நம்ம வந்து பெரியாரியவாதிகளாக இருக்கட்டும், எல்லாருமே சந்திக்கிற ஒரு கேள்வி என்ன சும்மா இந்த குடும்ப ஆட்சிக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா அன்றைக்கே அதை சொல்லிவிட்டார், என் தம்பிமார்களின் திறமைகளும் ஆற்றலும் இயல்பும் சேர்ந்தது தான் நான் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அவர் அன்றைக்கே அதை சொல்லிட்டார், நாங்கள் குடும்பம் தான், இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவருமே ஒருவருக்கொருவர் எல்லா வகையிலும் கடன்பட்டவர்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இன்றைக்கும் சில லாட்டரி சீட்டுகள் எப்படியாவது இந்த கூட்டணியை பிரித்து கூட்டிகிட்டு போயிட முடியாதா, இந்த கூட்டணியில் இருக்கிற யாராவது ஒருத்தர் பிரித்து கூட்டிகிட்டு போயிட முடியாதான்னு தொடர்ந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அன்றைக்கு அண்ணாவும் அதைத்தான் சொன்னார். ஒரு பெரிய லட்சியத்திற்காக பிறந்தது இந்த இயக்கம். இந்த பதவிகள் அப்படின்றதெல்லாம் வெறுமனை அந்த இயக்கத்தில் நமக்கு அந்த கொள்கை இருக்கு இல்லையா, அந்த கொள்கையை அடையிறதுக்கான வெறுமன கருவிகள் தான். அதனால் வெறுமனை அந்த கருவி காமிச்செல்லாம் நீ எங்களை பிரிக்க முடியாது. இது இனியும் யாராவது குடும்ப ஆட்சின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் குடும்ப ஆட்சி தான், குடும்பம் குடும்பமாக எங்கள் கொள்கைகளுக்காக போராடக்கூடியவர்கள்னு தைரியமாக சொல்லுங்கள். இன்னும் இது மட்டும் காமெடியாக சொல்லி முடிச்சிடுறேன். இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொன்று, சாதி ஒழிப்பு. இந்த விஷயம் இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம்தான். சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயமும் தான். ஏன்னா நான் வந்து பிறந்ததுலேருந்து ஒரு 13-18 வருஷம் ஆர்எஸ்எஸில் வந்து வேலை பார்த்த ஒரு ஆள், ஷாக்கா அட்டன் பண்ண ஆள். அதனால் அவங்களுடைய சமீப கால முன்னெடுப்புகள் வந்து எப்படி இருக்குன்னா, எந்தெந்த பகுதிகளில் இப்போ ஒன்றும் இல்லை, இடைநிலை சாதியை சார்ந்த நம்ம சகோதரர்கள், தலித் சகோதரர்கள் எல்லார்கிட்டையுமே போய் அவன் என்ன பண்ணுறதுன்னா, வாங்க உங்களுக்கு நான் பதவி கொடுக்குறேன், திராவிட புரட்டுன்னு புக்கு போடு, அதே மாதிரி இந்துத்துவ அம்பேத்கர்னு புக்கு போடு அப்படின்னு நம்ம சகோதரர்களை நமக்கு எதிராக திருப்புறது. அண்ணா அன்றைக்கு சொல்கிறார், அவர் 10வது வகுப்பு முடித்து கல்லூரிக்கு போகிற வயசு. அப்போ அவர் வந்து பார்க்குறாரு, ஒரு பழங்குடியினர் ஒருத்தரை வந்து அவங்க ஊருக்கு வந்து ஏதோ ஒரு பொறுப்பில் வராரு. வந்தோடனே அவர் வந்து இந்த வீட்டு வாடகையெல்லாம் ஏறிடுது. அப்போது அண்ணா என்ன அந்த அண்ணா இருக்கிற அதே தெருவுக்கு தான் அவர் வராரு. வந்து கேட்குறாரு, இது மாதிரி நான் வீடெல்லாம் பார்வையிட வந்திருக்கிறேன், வீட்டு வரி அதிகமாக இருக்குதுன்னு சொன்னீங்களாமா அப்படின்னு வராங்க. வந்தோடனே நீங்கள் இதுக்கு மேலே இந்த தெருவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அந்த பழங்குடியின ஆட்சியாளர் பார்த்து சொல்கிறாங்க. உடனே வந்து உங்களுக்கு தெரியுமா நான் யாருன்னு அப்படின்னே, நீங்கள் யாருன்னு தெரியும், நீங்கள் எந்த சாதி வகுப்பை சார்ந்தவர்னு தெரியும், அதனால தான் நீங்கள் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அண்ணாவுடைய இளம் வயசில் அவர் பார்க்குறாரு. இதை வந்து நேரடியாக பார்த்துட்டு அவர் இன்னொரு மேடையில் பேசும்போது இதை சொல்கிறாரு, இந்த சாதி ஒழிப்பு, இந்த சாதி ரீதியாக நமக்கு ஒரு அடக்குமுறை இருக்கு இல்லையா, இது என்றைக்குமே நமக்கு கிடைக்கிற பதவியாலேயோ, நமக்கு கிடைக்கிற படிப்பாலேயோ, நமக்கு கிடைக்கிற பணத்தாலேயோ போயிடாது. சாதி ஒழிப்பு அப்படின்றது, அப்புறம் இந்த சாதி ரீதியான அடக்குமுறைகள்லாம் எப்போ போகும் அப்படின்னா, இங்கே மக்களுடைய மனநிலை மாறணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதே விஷயத்தை தான் சீர்திருத்த மாநாட்டில் தந்தை பெரியார் சொல்கிறார், நான் ஒரு அழிவு வேலைக்காரன், மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த சாதி அப்படின்ற விஷயத்தை அழிக்கணும், அந்த விஷக்கிணறை ஒரேடியாக இடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வேலையைத்தான் அம்பேத்கரும் பெரியாரும் அண்ணாவும் நம்மக்கிட்ட விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அந்த வேலையை வந்து நம்ம சிறப்பாக முன்னெடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கடைசியாக
அண்ணா அரசியலுக்கு வந்தார், மதராஸ் தமிழ்நாடு ஆனது. அது மட்டும் இல்லை, அன்றைக்கு நம்மக்கிட்ட எந்த மீடியமுமே கிடையாது. நியூஸ் பேப்பர்ஸ் போய் அந்த இதழ்கள் போய் சேருவதே ரொம்ப கடினம். ஆனால் அந்த காலகட்டத்தில் படிக்காத இளைஞர்கள் எல்லாத்தையும் அரசியல் படுத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே அரசியல் பார்வை கொண்டிருக்கிறோம்னா அதற்கு காரணம் அண்ணா. ஆனால் இன்றைக்கு ஒரு அணில்குட்டி நான் அண்ணா ஆட்சியை செய்ய போகிறேன்னு வந்திருக்கு. ஆனால் அந்த அணில்குட்டி தொடர்ந்து செய்கிறது என்னென்னா, படித்து பட்டம் பெற்றவங்களை கூட ரோட்டில் வந்து அந்த ஒயர் மேலே கேபிளில் ஏற விடுறது, அப்புறம் வந்து கிரீஸை தடவுறது, அப்புறம் விசில் அடித்து அவனை வந்து கோமாளி ஆக்கி வைக்கிற வேலையைத்தான் அந்த அணில்குட்டி தொடர்ந்து செய்து வருகிறது. விழித்து கொள்ளுங்கள். நம்ம இப்போ வந்து மார்த்தட்டி சொல்லி கொண்டிருக்கிறோம் அண்ணாவின் ஆட்சி தான் நடக்கிறது அப்படின்னு. இது இனி எக்காலமும் தொடரணும் அப்படின்னா அதற்கு திராவிட மாடல் 2.0 தான் ஒரே தீர்வு. அதனால் அதையும் சிந்திப்பீர்கள். வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி. தொடர்ந்து எனக்கு அரசியல் சார்ந்த புத்தகங்களை வழங்கி கொண்டிருக்கிற தோழர் லாரன்ஸ் அவர்களுக்கும், யூடியூப் ரூட்டஸ் மைனர் அவர்களுக்கும், தோழர் பாட்டர் அவர்களுக்கும் நன்றி.